கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய அன்பின் கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக எரேமியாவின் புத்தகம் 33வது அதிகாரம் வசனம் 3 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் எனக்கு பிடித்தமான ஒரு வேத வசனம் இந்த வசனம். ஆபத்து என்று வரும்பொழுது உடனே நம்ம அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு ஆறுதல், ஒரு பாதுகாப்பு இந்த வசனத்தில் இருக்கிறது. என் ஊழியத்தின் ஆரம்பத்திலே 1966ஆம் ஆண்டிலே எண்ணூர் பகுதிக்கு நான் அழைக்கப்பட்டேன். ஊழியத்திற்காக சென்னையில் எண்ணூர் பகுதியிலே. அங்கு சபை இல்லை. ஊழியத்தின் ஆரம்பம் பொருளாதார பிரச்சனை, சரியான ஒரு உணவில்லை, ஆத்துமா இல்லை. ஒரு வருடம் கழிந்தது. எனக்கு ஒரு சிறிய மகன், 3 வயது ஒரு மகன். ஒரு வாக்கியத்தை வாசித்தேன். எனக்கு இருந்த என்னுடைய பகுதியின் தலைவர் அவர்கள் அந்த வாக்கியத்தை எனக்கு கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினார், நான் கண்ணீர் சிந்துவேன் என்ற வாக்கியத்தை அவர்கள் சொன்னார்கள். இதை வைத்து நான் கண்ணீர் சிந்த ஆரம்பித்தேன். அருகாமையிலே அந்த கடற்கரையிலே அதிகாலை 3 மணிக்கு, 9 மணி, 12 மணி, 3 மணி, 6 மணி, 9 மணி என்று ஒவ்வொரு 3ஆம் மணி வேலைக்கு சென்று அந்த கடற்கரையை நான் ஜெபிப்பேன். 1 வருட காலமாக ஜெபித்தேன். ஆண்டவரே, நான் என்ன செய்வது? எனக்கு ஆத்துமாக்கள் வேண்டும். இந்த எண்ணூரிலே ஒரு சபை கட்ட வேண்டும், ஒரு இடம் வாங்க வேண்டும். நான் ஒன்றுமில்லாதவன், நான் ஒரு பேதை என்று நான் ஜெபித்தேன். பிரியமானவர்களே, தேவனுடைய என்னுடைய ஜெபத்தை கேட்டார். அங்கே ஊழியம் நடைபெற்றது. அநேக மக்களை கொடுத்தார், ஆத்துமாக்களை கொடுத்தார். அந்த எண்ணூரிலே பஸ் ஸ்டாண்டு அருகாமையிலே 30 நாட்கள் ஒரு பெரிய பந்தல் போட்டு 30 நாட்கள் அங்கே கூட்டத்தை நடத்தினோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, டாக்டர் வில்மாட் அவர்கள் அங்கு பேசினார்கள். 42 ஆத்துமாக்களை கொடுத்தார்கள். இன்றைக்கும் அந்த ஊரில் ஒரு சொந்த இடம் வாங்கப்பட்டு அங்கே சபை நடந்து கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, ஊழியத்தின் ஆரம்பத்தில் நான் பண்ணின ஜெபம், நீ அறியாதும் எட்டாதமான காரியங்கள் செய்வார் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எட்டாத காரியம் இருக்கிறதா? முடியாது என்ற ஒரு காரியம் இருக்கிறதா? நீர் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கின்றீர்களா? யாருமே எனக்கு இல்லை, துணையில் என்று நினைக்கிறீர்களா? என் பலகீனம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? நான் என்ன செய்வேன், எப்படி வாழப்போகிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, ஜெபிங்கள், நன்றாய் ஜெபிங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு பெரிய காரியங்களை செய்வார். வனாந்தரத்தில் வழி உண்டு பண்ணக்கூடிய ஆண்டவர், நீரூற்றை உண்டு பண்ணக்கூடிய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், வனாந்தரமான வாழ்க்கையில் ஒரு வழியை உண்டு பண்ணுவார், ஒரு நீரூற்றை நமக்கு காண்பிப்பார். இதற்கு காரணம் ஜெபம். ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, போற்றுகிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளை ஆசிர்வதிங்க. வாழ்க்கையில் கஷ்டமோ துன்பமோ வியாதியோ
எது இருந்தாலும் ஆண்டவரே ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் என நம்பிக்கை தாரும் சாமி. ஜெபத்தால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஜெபத்தில் வல்லமை இருக்கிறது ஆண்டவரே. எங்களை ஜெபங்களாய் மாற்றுங்க. ஜெபமே ஜெயந்தரும் என்பதை நான் நம்புகிறேன் சாமி. ஜெபிக்க கற்றுத்தாரோம். உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாளை பாதுகாத்து கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.